இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா. ஹஸ்பண்ட் ஒரு 1/2 கேஜி சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ இட்லி வித் சிக்கன் கிரேவி இன்றைக்கி டின்னர் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுதான் பிளான். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிடலாம். அடுத்தது மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 to 6 எடுத்து அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிற ரெசிபி வந்து ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். அடுத்தது 1/2 கேஜி சிக்கன் அதை எடுத்து அதையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். 2 குட்டி ஸ்பூனுன்றதுனால நான் 2 ஸ்பூனாக சேர்த்துக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அதுலேயே அந்த எண்ணெயிலே வதக்கும் போது பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். அடுத்தது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வெந்துடும். அடுத்தது நல்லா வெந்ததுக்கப்புறமா தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா அது நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/2 கேஜி சிக்கன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். நல்லா கறி வெந்ததுக்கப்புறமா 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் வீட்டில் செஞ்சது அதுவும் ஆட் பண்ணிவிட்டேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது குழம்பு. அடுத்தது சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நல்லா குழம்பு கொதிக்கும் போது இறக்கும் போது மிளகாத்தூள் ப்ளஸ் சீரகத்தூள் இதை போட்டுட்டு தேவையான உப்பு அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா மல்லி இலை இதெல்லாம் போட்டுட்டு தட்டுப்போட்டு மூடிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது சைடில் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இட்லி வித் சிக்கன் கிரேவி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட உட்காரும் போது பார்ப்பாங்க வந்து கை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.